இல்ல நான் எந்த முடிவுமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னும் எடுக்கல. எங்க தலைமை கழக நிர்வாகிகளோட, மாவட்ட செயலாளர்கள், மற்ற நிர்வாகிகளோட கலந்து பேசிதான் எந்த முடிவும் எடுக்கணும். இது இன்னும் அந்த முடிவுகளுக்கெல்லாம் நாங்க வருகிற அந்த ஸ்டேஜ் இன்னும் வரல. ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி அமைஞ்சது மாதிரி மூன்றாம் அணிக்கான இந்த பலமான அணிக்கான வாய்ப்பு இருக்குதா? அது 2016 தேர்தல் வேற, இது 26 தேர்தல் என்பது வேறு. இதில் ஆளுங்கட்சி கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கும் தான் கடுமையான போட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நான் ஏதோ அந்த கூட்டணிக்கு போறதுக்காகவோ அதுக்கு சமீட்சைக்காகவோ நான் பேசல. ஒரு குடிமகனா நாட்டு நிலவரங்களை பார்க்கிறப்பையும் ஊடகத்துறையில் உள்ள நண்பர்கள், சர்வே எடுப்பவர்கள் எல்லாம் சொல்வதை வைத்து நான் ஒரு நடுநிலையாக நின்று அந்த கருத்தை சொல்றேன். அதுக்காக உடனே தாவக்காக்கு ஒரு கூட்டணி போறதுக்காக சமீட்சை கொடுக்கிறார் அப்படிலாம் கிடையாது. யதார்த்தத்தை சொல்றேன், அது உங்களுக்கும் தெரியும். எங்களை பொறுத்தவரை துரோகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. 21 தேர்தலிலே நாங்கள் சில முக்கியமான நபர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. கூட்டணி அமையாது என்று தெரிந்தும் அவர்கள் மீது உள்ள மரியாதையில் வயதில் பெரியவர்கள் கேட்கிறார்களே என்று நான் அன்றைக்கு பேசுவதற்கு அனுமதித்தேன். காரணம், பழனிசாமி எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார். எங்களை சந்திப்பதற்கே அவருக்கு உறுதியாக தயக்கம் இருக்கும். அதனால அவர் கட்சியோட சேர்ந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிக்கு அங்க முக்கியமான தலைவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். 21 இது நடக்காது என்று தெரிந்தும் அப்பொழுதுதான் என்ன டெல்லியை சேர்ந்தவர்கள் என்னை அணுகிய காரணத்தினால் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்கள் அனுபவத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிற காரணத்துக்காக எங்களுக்கு 40 தொகுதிகள் உங்கள் கூட்டணியில் ஒதுக்கப்பட்டால் வருகிறோம் என்று சொன்னேன். அந்த தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்றும் நான் சொன்னேன். அதற்காக நான் அன்று செல்வதாக இருந்தேனே இன்றைய இல்லைன்னு கேட்பது தவறு. ஏன்னா என்னை சந்திப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் பழனிசாமிக்கு தயக்கம் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார். அதனால் அவர் அந்த கூட்டணி அமையாது என்று தெரிந்தும் என்னை கேட்ட அனுபவஸ்தர்களுக்காக அவர்கள் வயதை காரணம் கொண்டு அவர்கள் அனுபவத்தை கண்டு நான் மரியாதை கொடுத்து சொன்னேன். அது அமையலைங்கிறது அமையாதுங்கிறது தெரிந்தோம். நாங்கள் தனியாக தான் போட்டுவிட்டோம். நாங்களும் தேமுதிகவும் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது, எந்த துரோகம் வென்றுவிடக்கூடாது என்று நினைத்தோமோ அது நடந்திருக்கிறது. இந்த முறையும் எங்களது முதல் இலக்கு துரோகம் தமிழ்நாட்டு அரசியலிலே, இந்திய அரசியலிலே யாராலும் நினைத்து பார்க்க முடியக்கூடாது வருங்காலத்தில்ங்கிறதுக்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலையும் சந்திக்க இருக்கிறது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லைங்கிற நான் இன்னொரு வார்த்தை சொல்றேன், நீங்க அதை கவனிக்கல. நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதையும் நான் சொல்றேன். நீங்க அதை விட்டுட்டு நீங்க பர்டிகுலரா திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பரவாயில்ல நீங்க கேட்கிறது, மக்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அதுதான். அதே நேரத்தில் அமமுக இடம்பெறுகிற கூட்டணி தான் இந்த தேர்தலில் வெற்றி கூட்டணியாக அமையும் என்பது எங்களது கருத்து. நீங்க தாவேக்காக்கும் ஆளுங்கட்சியும் தான் போட்டி நிலவுது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா புதிய கட்சி தொடங்குறதுக்கு வரலாறு கிடையாது, திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. எல்லா கட்சிக்குமே இப்ப 49 திமுகவுக்கு என்ன பெரிய வரலாறு இருந்திருக்காரு? எந்த கட்சிக்குமே இருந்திருக்காரு. அண்ணா அவர்கள் 49 ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு வசதியாக 2025 பேசுறாரு. அதுபோல அவர்கள் பேசுவது எனக்கு என்னமோ அவர்களுக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருப்பதை போல தெரிகிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.